ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆர்சிபி விசஸ் எஸ்ஆர்எச் மேட்சோட ரிவ்யூ தான். ஃபர்ஸ்ட் ஐபிஎல் மேட்ச் ரெண்டு டீமுமே 200 பிளஸ். சூப்பரா இருந்துச்சு மேட்ச். நம்ம 6-4 தெரிவிக்க விட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி டாஸ் வின் பண்ணதுமே பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ஒரு கரெக்டான முடிவை தான் எடுத்திருந்தாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அது போல கேப்டன் படித்தர் வந்து பாத்தீங்கன்னா டாஸ்லயே சொல்லிட்டாரு, எங்க செசில 2வது ஸ்டார் போறதுக்கு எந்த அளவுக்கு உழைப்போமோ உழைப்போம், அதுக்கான வேலையை இந்த தடவை பார்ப்போம் மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்பயே ஆடியன்ஸ் வந்து சுத்தமா மஜாவாயிட்டாங்க. மேட்ச் சூப்பரா போச்சு. ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்எஸ் பேட்டிங் இறங்க வந்த டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் பேசல் விட்டு இல்ல, நம்ம போய் சும்மா ஜாலியா ஆடிட்டு வருவோம் வந்தாங்க. அங்க ஜேக்கப் டப்பின்னு ஒருத்தர் கொண்டு வந்திருக்காங்க கேசல் விட்டுக்கு பதிலா. அவரு கேசல் விட்டுக்கு மேல சூப்பரா போடுறாங்க. கேசல் விட்டு உட்கார வச்சுட்டு ஜேக்கப் டப்பி தான் போட விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் வர்ற எல்லாமே தரமா பந்து போடுறாரு. லைன்ல வச்சு சூப்பரா போடுறாரு. ஹெட்டு அபிஷேக், டிராவிஸ் ஹெட், அபிஷேக் நேரவே அவுட் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய டாட் பால்ஸ் ஆகி பவர் பிளேல ரெண்டே வரல. ஒரு 80 வர வேண்டிய நேரத்துல ரெண்டே வரல. அதுக்கப்புறம் இசான் கிஷனுக்கு ஹென்ரி கிளாசன் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு, அதுக்கடுத்து அனிகேத் வர்மா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு எப்படியோ டீம் ஸ்கோரை 200 கொண்டு வந்துட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இசான் கிஷன் ஒரு நல்ல பேட்டிங் கொடுத்தாப்புல. அது போக வந்து அனிகேத் வர்மா தரமான பேட்டிங். கிளாசனுக்கு பிடிச்ச கேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 6. பாக்குறதுக்கு அப்படிதான் தெரியுது. பட் இருந்தாலும் அவுட் கொடுத்துட்டாங்க. அது என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு தெரியாது. வாசிபி ஃபேனா இருந்தாலும் சரி, நீங்க லைவ் பார்த்துருந்தீங்க, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அந்த கேட்சா இல்ல சிக்ஸா, சரியா? ஆர்சிபி ஃபேனா இருந்தா அது கேட்ச், மத்த எல்லாரும் ஃபேனா இருந்தா அது 6. அப்படிதான் இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அது போக வந்து